அதாவது சாப்பிடும் போதுங்க கண்களால அந்த சாப்பாட்டை கூர்ந்து பார்க்கணுமா. ஏன்னா கண்களில் இருக்கிற காந்த ஒளி அந்த சாப்பாட்டில் பட்டு அந்த சாப்பாட்டை உமிழ்நீரோடு சேர்த்து சாப்பிடும் போது ஜீரணமாகுங்கிறத திருமூலர் ரொம்ப அழகா சொன்னார். நீங்க கண்ணுக்கு காந்த ஒளி இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரல. அப்படி இருந்ததுனாலதான் கணவன் காணாத உலகத்தை நான் பார்க்க மாட்டேன் என்று மகாபாரதத்துல காந்தாரி தன்னுடைய கண்களை கட்டி இருந்தா. கடைசியில குருச்சேத்திர போரில அது துரியோதனுக்கு அந்த காந்த ஒளி பயன்பட்டுச்சுங்களா இல்லையா? ஆனா பெரியவங்க அப்படியே பார்த்துட்டு இருக்கிறா. பெரியவங்களும் செல்போன் பாக்குறாங்க. ஒரு வீட்லைங்க திருடனை பிடிச்சிட்டாங்க. காவல்துறை நண்பர்கள் ஆச்சரியப்பட்டு அந்த பெண்கள் கிட்ட கேட்டாங்க, எப்படிமா திருடரை பிடிச்சீங்க? அது ஒண்ணு இல்லைங்க, காம்பவுண்ட் ஏறி குதிச்சிருக்கிறா, எங்களுக்கு தெரியல. சரி, வீட்டுக்குள்ள வந்து பீரோவை உடைச்சு நகை நட்டெல்லாம் எடுத்திருக்கிறா, எங்களுக்கு தெரியல. சரி, வயிறு வசிக்குதுன்னு சமையல் கட்டுல போய் தோசை சுட்டு சாப்பிட்டு இருக்கிறானுங்க, அதுவும் எங்களுக்கு தெரியல. அட எப்படி பிடிச்ச? ஒண்ணு இல்லைங்க, நாங்க டிவி பார்த்துட்டு இருந்தோம்ல, அத வந்து தூக்குனா கரெக்டா கேட்ச் பிடிச்சிட்டோடாங்க. இன்னைக்கு இந்த கொடுமை இந்த மண்ணுல நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கு வக்காலத்து வாங்கிட்டு 3 பேர் வந்திருக்கிறது தான் கொடுமை நாங்க சொல்றோங்க.